மட்டு டி என்றவாறு அமையும் டியின் மதிப்பை தீர்மானிக்க. ஓகே, இப்போ இங்க இது என்னது மட்டு அப்படிங்கிற அந்த ஃபங்க்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. ஓகே ரைட். இங்க மட்டு எடுக்கும் போது என்ன வந்து டி வந்து வேல்யூ கொடுக்கும் அப்படிங்கிறது தான் கொஸ்டின். ஓகே ரைட். மட்டு ஒருங்கிசைவு தட் இஸ் கான்கரன்ஸ் மாடுலோ அப்படிங்கிறதால நம்ம என்ன பார்த்துருக்கோம் அப்படின்னா, ஸோ ஏ கான்கரண்ட் டு பி மட்டு என் அப்படிங்கிறதுடைய பொருள் என்னன்னா, ஏவை மைனஸ் பி பண்ணும்போது, அதாவது ஏலேருந்து பியை கழிக்கும் போது என்ன ஆகும்னா அது என்னால வகுக்கலாம், அதாவது மீதி 0 வர்ற மாதிரி வகுக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க. ரைட். இப்போ எடுத்துக்காட்டா பார்த்தீங்கன்னா 61ங்கிறது 7ஆல வகுக்கிறோம்னு வச்சுக்கோங்களேன். அப்போ உங்களுக்கு இங்கே பாருங்க 61 நான் இப்போ 7ஆல வகுக்கிறேன். 7ஆல வகுத்தனா என்ன கிடைக்கும்? தட் இஸ் 7 8 56, மிச்சம் என்ன கிடைக்குது? ஸோ 5 கிடைக்குது. ரைட் இல்லையா? அப்போ ஒருவேளை இந்த 61ல இருந்து 5 நான் கழிச்சிருந்தா எனக்கு 56 கிடைச்சிருக்கும். அது முழுசா 7ஆல 8 டைம் அடங்கும் இல்லையா? முழுசா 0 வர்ற மாதிரி வகுப்பிடும் தானே. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே நம்ம என்ன போடலாம்? 56ன்னு போட்டிங்கன்னா 7ஆல வகுக்கும்போது 7 8 56ன்னு போட்டு 0 போட்டுடலாம் இல்லையா? ஸோ அந்த கான்செப்ட் இப்போ கான்செப்ட் புரிஞ்சா போதும். ஓகேவா? ஸோ 61 வந்து எதுக்கு? ஸோ 5ங்கிறதுக்கு சமமா இருக்கு. எப்போ? mod 7, அதாவது மட்டு 7 எடுக்கும் பொழுது. ஓகேவா? ஸோ அதுதான் இங்க வந்து 61 - 5 சமம் 56 என்பது 7ஆல் வகுபடும்னு சொல்றாங்க. ஓகே ரைட். அது மட்டும் இல்லாம இன்னொன்னு என்ன கான்செப்ட் எடுக்கலாம் அப்படின்னா, இப்போ இந்த ஏ கான்கரன்ஸ் டு பி மட்டு என் அப்படின்னு இருந்துச்சுன்னா அதை நம்ம எப்படி எழுதலாம்? ஏ மைனஸ் பி கே எண்ணுக்கு சமமா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு எழுதலாம். இந்த கேங்கிறது ஜட்ல இருந்து முழுக்கல்ல இருந்து எடுக்கப்பட்டிருக்கும் அப்படின்னு நம்ம சொல்லலாம். இப்ப மட்டு ஒருங்கிசைவு அப்படிங்கிற ஒரு ஆபரேஷன்ஸ்ல பார்த்தது போல நம்ம என்ன பண்ணலாம்? தட் இஸ் இப்போ m கான்கரன்ஸ் டு n மட்டு dன்னு வச்சுக்கோங்களேன். அப்ப எப்படி எழுதலாம் இத? ஸோ m மைனஸ் n கான்கரன்ஸ் டு 0 மட்டு dன்னு போடலாம் இல்லையா? ஸோ அதற்கு மேற்கொண்டு நம்ம எப்படியும் போடலாம். தட் இஸ் m மைனஸ் என்னங்கிறது எதுக்கு சமமா இருக்கும்னா k இன்டு டிக்கு சமமா இருக்கும். ஸோ இதெல்லாம் நம்ம வந்து போடலாம். ஸோ இதெல்லாம் நல்லா நீங்க பார்த்து வச்சுக்கோங்க. கேள்விப்படி இப்போ எம்ங்கிற இடத்துல என்ன இருக்கு? ஸோ 15 இருக்கு. ரைட்டு தானே? ஸோ இங்க எழுதுற பாருங்க. எம்முக்கு பதிலாக என்ன இருக்கு? 15. ரைட். அதே போல என்னுக்கு பதிலாக என்ன இருக்கு? 3 இருக்கு இல்லையா? ஸோ இப்போ அதுவும் நான் இங்க எழுதுறேன் பாருங்க. ஸோ 3ங்கிறது இருக்கு. இப்போ மட்டும் டியோட வேல்யூ தான் அவங்க கேட்குறாங்க. ரைட். இப்போ இதை நம்ம எப்படி எழுதலாம்? தட் இஸ் m மைனஸ் n சமம் எதுக்கு? இது வரைக்கும் கான்கரன்ஸ் 3 சமம் இருந்தது. இப்போ வந்து நம்ம வந்து இந்த மாதிரி சமம் மட்டும் போட்டுக்கிட்டு kd அப்படின்னு போட்டுக்கணும். ஓகே ரைட். அதை போல இப்போ இங்க என்ன எழுதலாம்? ஸோ 15 மைனஸ் 3 சமம் k இன்டு டின்னு போடலாம் தானே? ரைட். அதைத்தான் நான் இங்க போட போறேன். தட் இஸ் பாருங்க. ஸோ 15 கான்கரன்ஸ் டு 3 மட்டு டியை நம்ம எப்படி எழுதலாம்? தட் இஸ் 15 மைனஸ் 3 சமம் k இன்டு டின்னு எழுதலாம். ரைட். இப்போ இந்த 15ல 3 போச்சுன்னா எவ்வளோ? 12. இப்போ 12 k இன்டு டின்னு போடலாம். ஓகே. 12 காரணிகளை பாருங்க. ஆக்சுவலாக அதுதான் வந்து என்ன பண்ணும்? ஸோ முழுமையா வகுக்கும் இல்லையா? இந்த டிங்கிறதே என்னது? வகுக்கக்கூடிய எண். ஓகே. அப்போ முழுமையா வகுக்கக்கூடியது எது? அதாவது 0 வர்ற மாதிரி வகுக்கக்கூடியது தான் காரணி. எது இதெல்லாம் இருக்க முடியும்? ஸோ 1 2 3 ஏன்னா 2 6 12 3 12. அப்ப 4 போட்டால் 4 3 12 தான் தரும். அடுத்தது 6 2 12 தான். அதுக்கப்புறம் 12 தான் தரும். ஓகே ரைட். இப்போ இங்க என்ன கொடுத்துருக்காங்க? ஸோ 3ன்னு கொடுத்துருக்காங்க இல்லையா? அப்ப ஆல்ரெடி இங்க 3ன்னு கொடுத்துருக்கனால இந்த 3ஓட முன்னாடி இருக்கிற வரைக்கும் நம்ம விட்டுறணும். அதுக்கு மேல இருக்கக்கூடியது தான் நம்ம வந்து காரணியா எடுத்துக்கணும். ஓகேவா? அப்ப என்னது? 4 6 12 இதுதான் நம்ம எடுத்துக்கணும். அப்ப டியினுடைய மதிப்புகள் என்னவா இருந்திருக்க முடியும்? தட் இஸ் 4 6 12. ஸோ அதான் இங்க கொடுத்துருக்காங்க. தட் இஸ் பாருங்க. ஸோ 15 கான்கரன்ஸ் டு 3 மட்டு டி என்பதன் பொருள் என்னன்னா 15 மைனஸ் 3 சமம் kd. இங்க k என்பது ஏதேனும் ஒரு முழுக்கள். அப்ப 12 சமம் kdன்னு போட்டோம். இப்போ ஆக்சுவலாக நம்ம இங்க போட்டோம் இல்லையா? 12 is equal to kd. ஓகே ரைட். இப்போ டி வந்து 12 வந்து முழுசா வகுக்கும். இந்த 0 வர்ற மாதிரி வகுக்கும். அப்படிங்கிற பட்சத்துல 12இன் வகுதிகள் என்னது? 1 2 3 6 12. ரைட். இப்போ அப்ப டி ஆனது 3ஐ விட அதிகமாக இருக்கணும். ஏன்னா ஆக்சுவலா இந்த இடத்துல 3 தான் வந்து வந்திருக்குது. ஸோ ஏனெனில் மீதி 3 வந்துள்ளது. ஸோ இந்த 3ங்கிறது மீதி, அதாவது 15 டியால வகுக்கும் போது 3 மீதி கிடைச்சது. அப்ப 3 வந்திருக்குது அப்படின்னா அப்ப டிக்கு சாதகமான மதிப்புகள் என்ன இருக்கும்னா 3ஐ விட அதிகமான 4 6 12. இதுதான் நம்மளுடைய விடையாக இருக்கும். எடுத்துக்காட்டு 2.13 பின் வருவனவற்றிற்கு பொருந்தக்கூடிய குறைந்தபட்ச மிகை xஐ காண்க.
ஃபர்ஸ்ட் கொஸ்டின் 67 plus x congruent to 1 மட்டு 4. செகண்ட் கொஸ்டின் 98 congruent to x plus 4 மட்டு 5. ஓகே, ஃபர்ஸ்ட் கொஸ்டின்ல பாருங்க. ஸோ என்ன கொடுத்துருக்காங்க 67. இப்போ நம்ம தீர்வு எழுதிக்கலாம். ஸோ தீர்வு பொறுத்த வரைக்கும் எப்படி எழுதணும்? தட் இஸ் 67 plus x congruent to 1 மட்டு 4 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ரைட், நமக்கு என்ன தெரியும் பேசிக்கலி? தட் இஸ் m அப்படிங்கிறது கான்குரண்ட் டு n அப்படின்னு இருந்திருந்தால் மட்டு d அப்படின்றது இருந்தால் எப்படி எழுதுவோம்? ஸோ எம்ஐயும் என்னையும் கழிச்சா அது சமமாகும். எதுக்கு சமமாகும்னா k இன்ட்டு டிக்கு சமமாகும். இதில் கேங்கிறது என்னன்னா ஒரு இன்டீஜர்ஸ்லேருந்து எடுக்கப்பட்டிருக்கும். ஸோ அப்போ இன்டீஜர்ஸ் அப்படின்னா இது என்னது 0 ப்ளஸ் ஆர் மைனஸ் 1 அந்த மாதிரி ப்ளஸ் ஆர் மைனஸ் 2 இப்படி போயிட்டே இருக்கும். ஓகே, இப்போ அதுபடி பார்த்தா நம்ம என்ன பண்ணலாம்? இப்போ இந்த 67 ப்ளஸ் எக்ஸ் மைனஸ் 1ங்கிறது சமமாகும். சமத்துக்கு சமமாகும் எப்போனா ஸோ கே இன்ட்டு டி இல்லையா? அப்போ கே இன்ட்டு ஸோ 4ன்னு போடணும். இது அப்போ என்னவா மாறிடும்? ஸோ 4Kவாக மாறிடும். ரைட், அப்போ 67 மைனஸ் 1 ப்ளஸ் எக்ஸ். ஓகேவா? 67 1 போச்சுன்னா 66 ப்ளஸ் எக்ஸ் வந்து கான்குரண்ட் டு ஸோ 4K அப்படின்ட்டு. ரைட், இப்போ என்ன மட்டு 4னா அது என்னது? 4ஆம் வாய்ப்பாட்டில் வகுக்கணும். எது? இந்த கிடைச்சிருக்கக்கூடிய இது எல்லாமே பார்த்தீங்கன்னா 4ஆம் வாய்ப்பாடில் வகுக்கணும். ரைட்டு, எப்படி வகுக்கணும்னா மீதி 0 வர்ற மாதிரி வகுக்கணும். ஓகே ரைட்டா? அப்போது நம்ம இங்கே 66 போட்டு ட்ரை பண்ணலாம். 66 கூட எதை நம்ம போடலாம்? 4ஆல் வகுக்க போகிறோம். ஸோ 1 4 4 மிச்சம் 26. ஸோ இப்போ 6 4 24, மீதி என்ன கிடைக்குது? 2 கிடைக்குது. ஓகே, இங்கே என்ன கொஷின் கேட்டிருக்காங்க? ஸோ பின்வருவனவற்றில் பொருந்தக்கூடிய குறைந்தபட்ச மிகை எக்ஸ். ஓகே, ஆக்சுவலாக இந்த எக்ஸுங்கிற இடத்துல யார் வந்திருந்தால் இது 4ஆம் வாய்ப்பாடால முழுசா வகுக்கிறோம். ஆக்சுவலா பாருங்க, ஸோ 2ங்கிறது வந்திருந்தா தான். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இந்த 66 கூட இந்த 2 கூட்டி பாருங்க என்ன கிடைக்கும்? ஸோ 68 கிடைச்சிருக்கும். ஓகேவா? ஸோ இப்போ 68ன்னு இருந்திருந்தா ஸோ அதை நம்ம வந்து 4ஆம் வாய்ப்பாடில் வகுத்தா 1 நாள் 4 மிச்சம் 28. ஸோ இப்போ 7 4 28 மிச்சம் 0ன்னு கிடைச்சிருச்சுல்லவா? அப்போ 4ஆம் வாய்ப்பாடில் 68 இருந்திருந்தா முழுசா இதை வந்து வகுக்குதுன்னு தெரிஞ்சிருச்சு. அப்போ இந்த எக்ஸுங்கிற இடத்துல என்ன இருந்திருக்கணும்? ஸோ 2ன்னு இருந்திருக்கணும். அப்படித்தானே? ஓகே, அப்போ நம்மளுடைய விடை என்னது? எக்ஸுக்கு பதிலாக என்ன போடலாம்? தட் இஸ் 2ன்னு போடலாம். 67 பிளஸ் எக்ஸ் வந்து கான்ஃபரன்ஸ் டு 1 மட்டி 4. ஸோ அப்போ 67 பிளஸ் எக்ஸ் மைனஸ் 1 இந்த பக்கம் கொண்டாந்துட்டு 4n அப்படின்னு போடுறாங்க. n என்பது ஏதேனும் ஒரு முழுக்கள். பட் நாம் இங்கே என்னன்னு வச்சுக்கிட்டோம்? k அப்படிங்கிறது வச்சுக்கிட்டோம். ஓகே, அப்போ 66 பிளஸ் எக்ஸ் சமம் 4n. அப்போ 66 பிளஸ் எக்ஸ் என்பது 4ன் மடங்காக இருப்பதனால 66 விட 4ன் மடங்கு ரொம்ப அருகாமையில் இருக்கிறது 68. 68க்கு மேல 72 இருக்கு, 76 இருக்கு. ஆனா குறைந்தபட்சம்னு அவங்க கொஷின்ல கேட்டதுனால ஸோ குறைஞ்சபட்சமா 2 கூட்டினாலே போதும் 68 கிடைச்சிரும். ஸோ அப்ப எக்ஸின் குறைந்தபட்ச மதிப்பு 2 ஆகும். செகண்ட் கொஸ்டின் என்னது? 98 கான்குரன்ஸ் டு எக்ஸ் பிளஸ் 4 மட்டு 5. ஓகே ரைட், இப்போ நம்ம என்ன பார்த்துருக்கோம்? ஆக்சுவலி தட் இஸ் ஏ கான்குரன்ஸ் டு பி மட்டு n அப்படின்னு சொல்லியிருந்தா நம்ம என்னன்னு சொல்லணும்? a மைனஸ் பி சமம் k இன்ட்டு n சொல்லுவோம். இதில் k அப்படிங்கிறது என்னது? ஜெட்லேருந்து முழுக்கல்லேருந்து எடுக்கப்பட்டிருக்கும். ஜெட் அப்படிங்கிறது என்னது? தட் இஸ் முழுக்கல், அதாவது 0 ப்ளஸ் ஆர் மைனஸ் 1 ப்ளஸ் ஆர் மைனஸ் 2 இப்படி போயிட்டே இருக்கும். ஓகே ரைட், ஓகே இதெல்லாம் அப்படியே இருக்கட்டும். ஓகே, நம்ம இங்கே என்ன பண்ணலாம்? ஸோ தீர்வு பொறுத்த வரைக்கும் எப்படி எழுதலாம்? ஃபர்ஸ்ட்டு ஸோ இருக்கக்கூடிய 98 கான்குரன்ஸ் டு எக்ஸ் பிளஸ் 4 மட்டு 5. ரைட், இப்போ என்ன பண்ணணும்? ஸோ ஏ கான்குரன்ஸ் டு பி அப்படின்னு இருந்தால் நம்ம அடுத்த ஸ்டெப்பில் என்ன பண்ணலாம்? ஏ மைனஸ் பின்னு எழுதலாம் இல்லையா? இப்போ இதை டோட்டலாக இந்த பக்கம் கொண்டாந்துருங்க. ஸோ இப்போ எப்படி எழுதலாம்? தட் இஸ் 98 மைனஸ் ஆஃப் எக்ஸ் பிளஸ் 4. அதுக்கப்புறம் என்ன இருக்குது? சமம் இருக்கா? ஸோ இங்கே என்ன இருக்குது? கே இருக்குது. ஓகே, அப்போ கே போட்டுக்கோங்க. ஸோ மட்டு இடத்துல 5 இருக்குது. இங்கே மட்டு n இருக்கும்போது இங்கே n போட்டோம் இல்லையா? அப்போ அந்த மாதிரி இங்கே 5 போடலாம். கே 5ன்னு நம்ம போடக்கூடாது, ஏன்னா அல்ஜிப்ரா பொறுத்த வரைக்கும் 5 பெருக்கல் கே தான் போடணும். ஸோ 5k. ரைட், இப்போ இதை நம்ம எக்ஸ்பேண்ட் பண்ணுங்க. தட் இஸ் 98 மைனஸ் எக்ஸ் பிளஸ் இன்ட்டு மைனஸ் மைனஸ் 4 சமம் என்னது? 5k போட்டுக்கலாம். ரைட், நெக்ஸ்ட் இப்போ பாருங்க 98ல் 4 போச்சுன்னா 94 மைனஸ் எக்ஸ் சமம் 5k. ஓகே, இதுக்கு என்ன அர்த்தம்? தட் இஸ் இப்போ 94ல இருந்து ஏதோ ஒரு நம்பரை கழிச்சா, அதாவது மினிமமான நம்பர், ஏன்னா அதுதான் இங்க கொடுத்துட்டாங்க, குறைந்தபட்ச மிகை எண்ணை கழிச்சா
அது 5ஆம் வாய்ப்பாடால் வகுக்கப்படணும், அவ்வளோதானே. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே பாருங்கள் 94 இப்போ 5ஆம் வாய்ப்பாடால் நீங்கள் வகுத்து பாருங்க. ஸோ எத்தனை டைம் வருது, 4 5 5 மிச்சம் 4, ஸோ 44. எத்தனை டைம், ஸோ 8 40. ஓகேவா, அப்போ மீதி என்ன கிடைக்குது, 4 கிடைக்குது. ஆக்சுவலாக இந்த 4 கொண்டு போய் என்ன பண்ணணும், நம்ம மைனஸ் பண்ணணும். மைனஸ் பண்ணால் இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே பாருங்க 94லேருந்து 4 கழிங்க 90 தானே. அப்போ 90 5ஆல் வகுத்து பாருங்க. எத்தனை டைம் வருது, ஸோ 18 5 90 தெரியும் உங்களுக்கே. ஸோ அப்போ என்னது, அப்போ நிச்சயமா 4 கழிச்சா நமக்கு என்ன கிடைக்கும், ஸோ இது வந்து 5ஆல் முழுமையாக வகுபடும் தெரியுது. அதனால இங்க பாருங்க போட்டிருக்காங்க 98 கான்குரன்ஸ் டு x + 4 மட்டு 5. அப்போ 98லேருந்து x + 4 மைனஸ் பண்ணா 5n. n என்பது ஏதேனும் ஒரு முழுக்கள். அப்போ இதை கழிச்சு பார்த்தா நம்ம போட்டோம் இல்லையா, 94 கிடைச்சதுல. அப்போ 94 - x சமம் 5n. அப்போ 94 - x என்பது 5இன் மடங்கு. கரெக்ட். அப்போ 94ஐ விட குறைவான 5இன் மடங்கு 90 தான். எனவே எக்ஸின் குறைந்தபட்ச மதிப்பு 4 ஆகும். எடுத்துக்காட்டு 2.14 தீர்க்க 8x கான்குரன்ஸ் டு 1 மட்டு 11. ஓகே, இப்போ இதில் என்ன கொடுத்துருக்காங்க, 8x வந்து 1க்கு கான்குரண்ட்டாக இருக்குது எப்போ 11ஆல் வகுக்கும்போது. ரைட். அப்போது நம்ம இதுலேருந்து என்ன கண்டுபிடிக்கணும், எக்ஸ் என்ன அப்படின்னு சொல்லிட்டு கண்டுபிடிக்கணும். ஓகேவா, இதுதான் நம்மளுடைய கொஷின். ஓகே, ஸோ இதுக்கு என்னென்னலாம் பண்ணலாம், பேசிக்காக நமக்கு என்ன தெரியும், தட் இஸ் a கான்குரன்ஸ் டு b மட்டு n இருந்தால் எப்படி எழுதணும், தட் இஸ் a - b வந்து சமமாகும். எதுக்கு சமமாகும், k × n சமமாகும். ஓகேவா, ஸோ இப்போ அதே டெக்னிக் தான் நம்ம இங்கே ஃபாலோ பண்ண போகிறோம். தட் இஸ் இப்போ என்ன பண்ண போகிறோம், ஸோ தீர்வு எழுதலாம். ஸோ தீர்வில் ஃபர்ஸ்ட் என்ன எழுதணும், தட் இஸ் 8x கான்குரன்ஸ் டு 1 மட்டு 11 தானே. ஓகே, இப்போ இந்த மெத்தடாலஜியை ஃபாலோ பண்ணுங்க. ஏக்கு பதிலாக 8x இருக்கு, அப்போ இது 8x அப்படிங்க போட்டுக்கோங்க. 8x. இப்போ இந்த பிஏ வந்து இந்த பக்கம் மைனஸ் பண்ணணும். ஸோ அப்போ 1 மைனஸ் பண்ணுங்க, -1. ஸோ சமம் ஆயிடுது. இப்போ சமம் k × n. ஸோ அப்போ k அப்படின்னு போட்டுக்கோங்க. இங்கே n-க்கு பதிலாக என்ன இருக்கு, ஸோ 11 இருக்கு. அப்போ 11. இது ஆக்சுவலாக அப்படி இருக்கக்கூடாது, என்னென்னு இருக்கணும், 11 × k இருக்கணும், 11k. ஓகே, ரைட். இப்போ அதில் எக்ஸோட வேல்யூ தான் நமக்கு வேணும். ரைட். அப்போ எப்படி எழுதலாம் பாருங்க, தட் இஸ் 8x - 1 சமம் 11k. இப்போ எக்ஸோட வேல்யூ வேணுங்கிறதுனால நான் என்ன பண்ண போகிறேன், 8x மட்டும் அங்கே வச்சுக்கிட்டு 11k -1 அந்த பக்கம் போச்சுன்னா +1 ஆகிடும். இப்போ எக்ஸ் சமம் என்ன ஆகும், பெருக்கில் இருக்கிற 8 இப்போ என்ன ஆகும், வகுத்தில் போயிடும். மேலே 11 × k + 1 இருக்கும். ரைட். ஓகே, இப்போ எக்ஸோட வேல்யூ தான் நம்ம கண்டுபிடிக்கணும், அதுதான் நம்மளுடைய கொஷின். ஸோ எக்ஸோட வேல்யூ கண்டுபிடிக்கணும் அப்படின்னா நம்ம என்ன பண்ணணும், இது 8ஆல் முழுமையாக டிவைட் ஆகணும், இந்த 11k + 1. தட் மீன்ஸ் நான் என்ன சொல்ல வரேன்னா, ஸோ இப்போ நீங்கள் 8வது வாய்ப்பாடால் இந்த 11k + 1 நீங்கள் டிவைட் வகுத்தல் பண்ணீங்கன்னா விடை 0ன்னு வரணுமா, அந்த மாதிரி நீங்கள் கேவை மாற்றணும். ஓகே, இப்போ என்ன கண்டுபிடிக்கணும், தட் இஸ் 11k + 1 8ஆல் வகுக்கணும், அப்படி தானே. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நான் கேக்கு வந்து 1ன்னு போடுறேன். 1ன்னு போட்டிங்கன்னா இப்போ என்ன ஆகும், 11 × 1 + 1/8. தட் இஸ் என்ன, 11 + 1/8, தட் இஸ் 12/8. இது வந்து நடக்காது, ஏன்னா வகுத்தா தசம எண் தான் வரும், அப்போ இது வராது. நெக்ஸ்ட் கேக்கு வந்து 2ன்னு வேல்யூ போடுங்க. ஸோ 11 × 2 + 1/8, தட் இஸ் என்னது, ஸோ 22 + 1/8. ஸோ 23/8. இதுவும் வந்து தசம எண்ணா வர்றதுனால இதுவும் கிடையாது. நம்ம கேக்கு பதிலாக என்ன போடலாம், ஸோ 3ங்கிற வேல்யூ போட்டு பார்க்கலாம். k = 3 அப்படின்னு போடும்போது 11 × 3 + 1/8, தட் இஸ் என்னது, 33 + 1/8. ஸோ 34 8ஆனது 0 வர மாதிரி வகுக்காது, அப்போ இதுவும் நடக்காது. ரைட். அப்போ நம்ம இப்போ கேக்கு பதிலாக என்ன போடலாம், சமம் 4 போட்டு பார்ப்போம். ஸோ அப்போ 11 × 4 + 1/8, தட் இஸ் ஈக்குவல் டு என்னது, ஸோ 44 + 1/8. ஸோ 45ஐயும் 8 முழுமையாக வகுக்காது, அப்போ இதுவும் நடக்காது. இப்போ கேக்கு பதிலாக நம்ம என்ன போடலாம், 5ன்னு மதிப்பு போட்டு பார்க்கலாம். அப்போ 11 × 5 + 1/8. ஸோ 55 + 1/8, தட் இஸ் என்னது, 56 8ஆல் வகுக்கணும். ஸோ 7 8 56 கிடைக்குது இல்லையா. அப்போ நிச்சயமாக என்னது, ஸோ 5ங்கிறது ஒர்க் ஆகும். ஸோ அப்போ கேக்கு பதிலாக நம்ம இங்கே பாருங்கள், இங்கே கொடுத்துருக்காங்க 5 போடலாம். ரைட். இப்போ கேக்கு பதிலாக நான் என்ன போடுறேன், ஸோ 13 போடுறேன். ஓகேவா, என்ன பண்ணணும், ஸோ 11 × 13 + 1ன்னு போடலாமா. ஓகே, போட்டோன்னா என்ன கிடைக்குது பாருங்கள், தட் இஸ் ÷ 8 போட்டோன்னா ஸோ 130
143 + 1/8 தட் இஸ் 144 8ஆல் வகுக்கணும் அப்படிதானே. பாருங்க எத்தனை டைம் வருது, 1 8 8 மிச்சம் 64 தட் இஸ் 8 8 64 0 கிடைக்குது. ஓகேவா. ஸோ இப்போ அடுத்தது 13 தான் ஒர்க் ஆகும். ஸோ நம்ம கண்டுபிடிச்சிருக்கோம். ஓகே, அதே போல் அடுத்தது 21 அப்புறம் 29. ஸோ இது கூட என்னது 8 8 ஆட் பண்ணால் தான். ஸோ இது கூட 8 ஆட் பண்ணால் இது கூட 8 ஆட் பண்ணால் நமக்கு என்ன கிடைக்குது, தட் இஸ் நமக்கு இந்த 11 + k 1 ஆனது 11k + 1 ஆனது 8ஆல் வகுப்படும் அப்படின்னு சொல்கிறாங்க. பட் இதெல்லாம் வந்து ஜஸ்ட் என்ன, கேவோட மதிப்பு தான். கேக்கு பதிலாக 5 13 21 அப்படின்னு +8 ஆட் பண்ணி போட்டால் நமக்கு என்ன கிடைக்குது. ஸோ நிச்சயமாக அந்த 11k + 1 அப்படிங்கிறது 8ஆல் வகுப்புகிறது அப்படின்னு சொல்லி கொடுத்துறாங்க. ஓகே, பட் நமக்கு கொஸ்டின் என்ன கேட்டிருக்காங்க, எக்ஸோட மதிப்பை தான் தீர்க்க அப்படின்னால என்னது, எக்ஸோட மதிப்பை தான் கண்டுபிடிக்கணும். ஓகேவா. எக்ஸோட மதிப்பு வேணும் அப்படின்னா ஆக்சுவலாக எக்ஸ் நம்ம என்னன்னு பார்த்துருக்கோம் இந்த இடத்துல. ஸோ 11 கேவால பெருக்கி 1ஆல் கூட்டி 8ஆல் வகுத்து கிடைக்கக்கூடிய ஆன்சர். அப்போ பாருங்க ஃபர்ஸ்ட் 11 நம்ம கேவோட வேல்யூவான 5 போடும்போது நமக்கு பாருங்க என்ன ஆன்சர் கிடைச்சது. இங்க பாருங்க கேக்கு 5 போட்டோமா, அப்போ நம்மளுக்கு என்ன ஆன்சர் கிடைச்சது, 7 கிடைச்சது. அப்போ 7. நெக்ஸ்ட் கேக்கு பதிலாக 13 போட்டோமா, போடும்போது நமக்கு என்ன ஆன்சர் கோஷன்ட்ல வந்துச்சு 18. ஸோ பாருங்க 13ன்னு போடும்போது எக்ஸோட வேல்யூ 18 கிடைக்குது. அப்போ என்ன நமக்கு கிடைக்குது, தட் இஸ் 7 18 29 40 அப்படிங்கிறது தீர்வாகும். இதுலயும் பாருங்க உங்களுக்கு ஒரு பேட்டர்ன் இருக்கும். தட் இஸ் 7 கூட 11 கூட்டினா நமக்கு என்ன கிடைக்கும் 18. இது கூட மறுபடியும் என்னது 11 கூட்டினா 29. 29 கூட 11 கூட்டுங்க. ஸோ எவ்வளோ வருது 40. ஸோ அடுத்தது என்ன இருக்க முடியும் 51. அந்த மாதிரி போயிட்டே இருக்கும். ஸோ எக்ஸோட மதிப்பு நம்ம கண்டுபிடிச்சாச்சு. இதுதான் நம்மளுடைய ஆன்சர். எடுத்துக்காட்டு 2.15 10^4 கான்கரண்ட் டு எக்ஸ் மட்டு 19 என்றவாறு அமையும் எக்ஸின் மதிப்பை கணக்கிடுக. ஸோ இப்போ என்ன கொடுத்துருக்காங்க, மட்டு வந்து 19 கொடுத்துருக்காங்க. ஓகேவா. பட் அவங்க இங்க கொடுத்துருக்கக்கூடிய நம்பர் பெருசு 10^4. 10^4ங்கிறது என்ன, ஸோ எப்படி எழுதலாம், ஸோ 10 பெருக்கல் 10 பெருக்கல் 10 பெருக்கல் 10. அப்போ என்ன கிடைக்குது நம்மளுக்கு 10,000ன்னு கிடைக்குது இல்லையா. இப்போ 10,000த்தை நம்ம 19ஆல் வகுத்தா மீதி என்ன கிடைக்கும். ஸோ ஆக்சுவலாக 10,000த்தை இப்படி போட்டு வகுக்கிறோம் அப்படின்னா 19ஆல். ஸோ இங்கே மீதி என்ன கிடைக்கும் அப்படிங்கிறத நம்மளுடைய கொஷின். ஓகேவா. இதுதான் எக்ஸ். அந்த எக்ஸினுடைய மதிப்பை தான் அவங்க வந்து என்னன்னு சொல்லி கேட்குறாங்க. ஸோ கான்செப்ட் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த 10,000த்தை எடுத்து வகுக்கிறத விட நம்ம மட்டு கணிதத்தில் போட்டோம்னா ரொம்ப எளிமையாக போட்டுடலாம். அதனால தான் வந்து இந்த கான்செப்ட் படி நம்ம மட்டு எண் கணிதப்படி இது எல்லாத்தையும் நம்ம போடுறோம். ஓகே ரைட். இப்போ நமக்கு என்ன வேணும், 19வது டேபிள், அதாவது 19வது வாய்ப்பாடு வேணும் இல்லையா. பாருங்க ஒரு 19 19 2 19 38 இப்படி போயிட்டே இருக்கும். ரைட். அப்படி போயிட்டு இருக்கும்போது ஸோ நம்மளுக்கு என்ன நம்பர் கொடுத்துருக்காங்க, 10^4ன்னு கொடுத்துருக்காங்க. ஓகேவா. ஸோ இப்போ 19 அப்படிங்கும்போது அது 10 விட அதிகமாயிடுச்சு இல்லையா. அப்போ 10 விட ஸோ 10 பெருக்கல் 10 100க்கு நம்ம எடுக்கலாம். ஓகேவா. ஏன் 100க்கு எடுக்க சொல்றேன்னா, இப்போ 100 நம்ம 19ஆல் வகுக்கும் போது ஸோ என்ன மீதி கிடைக்கும் அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். ஓகேவா. ஸோ 19வது டேபிள்ல ஸோ 100 எங்கே பாருங்க, ஓர் 19 19 இப்படி போயிட்டே இருந்தா 5 19 பாருங்க 95ன்னு கிடைக்குதா. ஓகே. ஸோ 5 டைம் போடும்போது 95 கிடைச்சு மிச்சம் எவ்வளோ கிடைக்குது, 5 கிடைக்குது இல்லையா. இது வந்து மீதி. ஓகேவா. இந்த மீதி தான் நம்ம இங்கே எக்ஸ்ன்னு சொல்லுவோம் இல்லையா. இப்போ நான் என்ன எழுதலாம், ஸோ இப்போ 100ங்கிறத நான் பண்ணும்போது எனக்கு மீதி 5 கிடைக்குது. இது வந்து என்னது கான்குரன்ஸா இருக்கு. எப்போ, ஸோ 19வது வாய்ப்பாடு எடுக்கும் பொழுது. ஸோ 100 19ஆல் வகுக்கும் போது எனக்கு 5 மீதி கிடைக்குது அப்படிங்கிறது தான் இது அர்த்தம். ரைட். இப்போ இந்த 100 நான் எப்படி எழுதுறேன் அப்படின்னு பாருங்க. தட் இஸ் ஸோ 10 பெருக்கல் 10ன்னு எழுதலாம்ல. ஆமாம், 5 100 தானே. அது வந்து கான்குரன்ஸ் டு 5 மட்டு 19 அப்படின்னு போட்டுக்கோங்க. ஓகே. இப்போ இந்த 10 பெருக்கல் 10 எப்படி எழுதலாம், தட் இஸ் 10 ஸ்கொயர்னு போடலாம்ல. 10 ஸ்கொயர் எதுக்கு கான்குரன்ஸா இருக்கு, 5க்கு, அதாவது மட்டு 19 செய்யும் பொழுது. ஓகே ரைட். இப்போ என்னோட கேள்வி அது இல்லை. என்னோட கேள்வியில் என்ன கொடுத்துருக்காங்க, தட் இஸ் 10^4ன்னு இருக்கும்போது என்ன அப்படின்னு தான் கேட்டிருக்காங்க. அதே 19ஆல் வகுக்கும் போது 10^4 இருக்கும்போது எக்ஸோட மதிப்பு தானே கேட்டிருக்காங்க. அப்போ நான் என்ன பண்ண போறேன், ஸோ 10^4 பண்ணணும்னா இதோடைய அடுக்குல 2 உயர்த்துறேன். இதோட அடுக்குல 2 உயர்த்தும் போது இங்க 5னுடைய அடுக்குலையும் 2 உயர்த்தி தான் ஆகணும். ஓகே ரைட். இப்போ பாருங்க, ஸோ 10^4 வந்துருச்சு. கான்குரன்ஸ் டு 5^2. 5^2 நம்ம எப்படி போடுவோம், 5 பெருக்கல் 5 சமம் 25ன்னு போடுவோமா. ஸோ அப்போ அதுதான் இங்கே போட்டிருக்கேன். ஸோ இது வந்து 25க்கு சமம். ஸோ மட்டு 19. ஓகே. மட்டு எண் கணிதத்தை பொறுத்த வரைக்கும் நம்ம எப்பவுமே என்ன பண்ணணும், எப்பவுமே நம்ம எதால வகுக்கிறோமோ அதற்கு கிடைக்கக்கூடிய மீதியை விட அந்த வகுக்கிற எண் வந்து பெருசா இருக்கணும் இல்லையா. ஆனா இங்க இது 25ஆ இருக்கு, இங்க வந்து 19ஆ தான் இருக்கு.
அப்போ நம்ம என்ன பண்ணணும்? ஸோ அந்த 25 19ஆல் நம்ம வந்து என்ன பண்ணலாம்? ஸோ வகுக்கலாம். வகுத்தா என்ன ஆகுது பாருங்க. ஸோ 19 19 மிச்சம் என்ன கிடைக்குது? 6. ஓகேவா? இப்போ 10^4ங்கிறது ஸோ இங்கே 25 19ஆல் வகுத்து மிச்சம் 6 கிடைக்குது இல்லையா? அதை வந்து நம்ம மட்டு 19ன்னு போடணும். ஏன்னா ஸோ இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்க, ஏனெனில் 25ங்கிறது மட்டு 19 பண்ணும்போது நமக்கு என்ன கிடைக்குது? மீதியாக 6 கிடைக்குது. இப்போ நம்ம ஆன்சர் 6. எடுத்துக்காட்டு 2.16 3x கான்கரன்ஸ் டு 1 மட்டு 15 என்ற சமன்பாட்டிற்கு எத்தனை முழு எண் தீர்வுகள் உள்ளன என காண்க. ஓகே, மட்டு எண் கணிதத்தை பொறுத்த வரைக்கும் நம்ம என்ன சொல்லுவோம்? தட் இஸ் ஏ அப்படிங்கிறது கான்கரன்ஸ் டு பியாக இருந்து மட்டு, அதாவது மட்டு அல்லது மாடுன்னு சொல்லுவாங்க, மட்டு என்னன்னு இருந்திருந்தா என்ன அர்த்தம்? தட் இஸ் ஏங்கிற நம்பரை நாம் எண்ணால் வகுக்கும் போது நமக்கு மீதி என்ன கிடைக்குமா? பி கிடைக்குமா? ரைட். அப்போ இதை எப்படி எழுதலாம் அப்படின்னா, தட் இஸ் ஏ மைனஸ் பி சமம் கே இன்ட்டு என்னன்னு எழுதுவாங்க. ரைட். இப்போ சம்மில் கொடுத்துருக்கிறது போல் 3x கான்கரன்ஸ் டு 1 மட்டு 15ங்கிறது நான் எழுதிட்டேன். ஓகே, நெக்ஸ்ட் இங்கே இருக்க பாருங்க. ஸோ இது ஏ கான்கரன்ஸ் டு பி மட்டு என்கிற ஃபார்மேட்ல இருக்கு. அப்போ அடுத்த ஸ்டெப்ல நம்ம எப்படி எழுதலாம்? ஏ மைனஸ் பி வந்து சமம் கே என்னன்னு எழுதலாம் இல்லையா? இப்போ இங்கே ஏங்கிற இடத்துல என்ன இருக்கு? தட் இஸ் 3x, பிங்கிற இடத்துல என்ன இருக்கு? 1. அடுத்தது என்னங்கிற இடத்துல 15 இருக்கு. 3x மைனஸ் 1 சமம் கே போட்டுட்டு என்னக்கு பதில் என்ன இருக்கு? 15 இருக்கு. ரைட், இது பெருக்கல் இருக்கு. இப்போ கே 15 அல்ஜிப்ரா படி எழுத மாட்டோம். ஸோ 15Kன்னு மாத்திக்கோங்க. ரைட், இப்போ எழுதுங்க. ஸோ 3x மைனஸ் 1 சமம் 15K ஆயிடுச்சு. ஓகே, இப்போ நம்மளுக்கு என்ன கேள்வி கேட்டிருக்காங்க? எத்தனை முழு எண் தீர்வுகள் இருக்கு அப்படிங்கிறாங்க. தீர்வுனாலே நமக்கு எக்ஸ் என்னன்னு தான் நம்ம கண்டுபிடிப்போம் இல்லையா? அப்போ இங்கே எக்ஸ் வேணும் அப்படின்னா 3x மட்டும் இங்கே வச்சுக்கோங்க. ஸோ 3x = 15K + 1. இப்போ 3x = 15K + 1. அப்போ எக்ஸ் மட்டும் வேணும். இதை 3ஆல நம்ம வகுத்துக்கலாம். ஓகே, நெக்ஸ்ட் இப்போ இது எப்படி எழுதலாம்? ஸோ 15K/3 + 1/3 எழுதலாம். இப்போ இதை வகுத்து போட்டு பாருங்க. தட் இஸ் 1 3 3, ஸோ 5 3 15. அப்போ இது எப்படி எழுதலாம்? 5K + 1/3 எழுதலாம் இல்லையா? ஓகே, ஸோ இப்போ தான் நம்மளுக்கு அதுக்கான தீர்வு கிடைக்குது. அதாவது பாருங்க, அப்போ இங்கே இருக்கிற ஆன்சர் தான் இங்கே கிடைச்சிருக்கு, பார்த்தீங்கன்னா தெரியும். ஓகே, இப்போ இதில் என்ன எழுதலாம் வாசகம்? தட் இஸ் 5K என்பது ஒரு முழு எண் தான். ஓகே, பட் 5K + 1/3ங்கிறது ஒரு முழு எண் அல்ல. ஏன்னா ஸோ 1/3 1 நம்ம 3ஆல் வகுத்துட்டு வந்தோம்னா என்ன கிடைக்கும்? தட் இஸ் இப்போ பாயிண்ட் வச்சு 0 சேர்த்துனா 3 3 9. அப்போ மறுபடியும் 10, இப்படியே 3 3 3ன்னு போயிட்டே இருக்கும். அப்போ 1/3 என்பது ஒரு தசம எண்ணை கொடுக்குது இல்லையா? இப்படி போயிட்டே இருக்கும். தட் இஸ் ஈக்குவல் டு ஸோ ஒரு ரெக்கரிங் நம்பரை கொடுக்குது. ஓகே, அப்போ நிச்சயமாக அது இச்சமன்பாட்டிற்கு முழு எண் தீர்வு இல்லை அப்படிங்கிறது. எடுத்துக்காட்டு 2.17 ஒருவர் சென்னையிலிருந்து டெல்லிக்கு செல்ல ரயிலில் புறப்படுகிறார். அவர் தனது பயணத்தை புதன்கிழமை 22:30 மணிக்கு தொடங்குகிறார். எந்தவித தாமதமும் இன்றி ரயில் செல்வதாக கொண்டால் மொத்த பயண நேரம் 32 மணி நேரம் ஆகும். அவர் எப்பொழுது டெல்லியை சென்றடைவார்? ஸோ ஒரு பர்சன் என்ன பண்றாங்க? ஃபர்ஸ்ட் இங்க சென்னையில இருந்து ஸ்டார்ட் பண்ணி எங்க போறாங்க? ஸோ டெல்லிக்கு போறாங்க. ஓகே, டெல்லிக்கு போகும்போது என்ன டைம்? அதாவது ட்ரெயின்ல போறாங்க. ஸோ அவங்களுடைய டைம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸோ ரயில்வே டைம் எடுத்துட்டாங்க. ஸோ ரயில்வே டைம் பொறுத்த வரைக்கும் நம்ம இங்கே இருக்கு இல்லையா, இந்த மாதிரியான கிளாக் தான் இருக்கும். தட் இஸ் நாம வந்து ரெகுலராக யூஸ் பண்ணுற நம்ம வீட்டுகளில் இருக்கக்கூடியது 1லேருந்து 12 வரைக்கும் தான் காட்டும். பட் இந்த ரயில்வே டைம் மட்டும் 1லேருந்து 24 மணி நேரம் காட்டும். தெரியும் நமக்கு அது. ஓகே, எத்தனை மணிக்கு கிளம்புறாங்கன்னா 22:30க்கு. அதாவது இங்கே பார்த்தீங்கன்னா இந்த இடம் தான் 22 இருக்கும். 22 அதுக்கப்புறம் ஒரு half ஆஃப் த வே போயிருக்கும். ஓகேவா? ஸோ இந்த மாதிரி இருந்திருக்கும் டைம் கிளாக். இது கொஞ்சம் நீளமாக இருந்திருக்கும். ஸோ இது 22 கிட்ட இப்படி இருந்திருக்கும். ஓகே, இந்த டைமுக்கு வந்து அவர் என்ன பண்றாருன்னா சென்னையிலேருந்து கிளம்புறாரு. கிளம்பி என்ன ஆகுது அப்படின்னா 32 மணி நேரம். ஆக்சுவலாக இது அப்படியே ஃபுல் ஒரு ரொட்டேஷன் முடிஞ்சு அடுத்தும் எவ்வளோ நேரம் ஆக போகுதுன்னு தெரியல. பட் அத்தனை மணி நேரம் கழிச்சு அவர் டெல்லிக்கு போய் ரீச் பண்றாரு. அப்போ அவர் டெல்லிக்கு ரீச் பண்ணும்போது என்ன டைம் இருக்கும், என்ன டே இருக்கும் அப்படிங்கிறத நம்ம கண்டுபிடிக்கணும். இப்போ நம்ம இந்த மாதிரியான கொஸ்டினுக்கு என்ன மாதிரியான ஆப்ரேஷன்ஸ் எடுத்துப்போம் அப்படின்னா மாடு, அதாவது மட்டு அப்படிங்கிற ஆப்ரேஷன் தான் எடுத்துக்குவோம். ஓகே, மட்டுங்கிற ஆப்ரேஷன் பொறுத்த வரைக்கும் எப்படி எழுதுவோம்? ஏ அப்படிங்கிறது நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ஸோ ஏ வந்து பிக்கு கான்குரன்ஸாக இருக்கும். ஓகேவா? அந்த 3 ஈக்குவல் சைன் போட்டு ஸோ மட்டு என்னன்னு எடுத்தோம்னா நம்ம இதை எப்படி எழுதலாம்? அதாவது ஏ என்பதை என்னானது வகுக்கும். அப்படி வகுத்துச்சுன்னா நமக்கு கிடைக்கக்கூடிய மீதி தான் பி அப்படிங்கிறது ஆன்சர். ஓகேவா? ஸோ இந்த ஆப்ரேஷன் உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். ரைட். ஸோ பயண நேரம் எப்போ ஸ்டார்ட் பண்ணுறாங்க? 22:30.
அப்படிங்கும்போது 22.30 அப்படியே போட்டுக்கலாம். ஓகே, நெக்ஸ்ட் 32 மணி நேரம் பயணத்தை அவர் எடுத்துக்கிறாரு. பட் நமக்கு என்ன தெரியும், ஒரு நாளைக்கு 24 மணி நேரம் தான் இருக்குன்னு தெரியும். பட் அவர் வந்து 32 மணி நேரமாக அவர் பயணிப்பதால இப்ப நம்ம அந்த மட்டோட பயன்பாட்டை யூஸ் பண்ணலாம். ஸோ மட்டு 24, அதாவது 24ஆல வகுக்க போறோம். அதனால அது மட்டை நம்ம யூஸ் பண்றோம். ரைட், அப்ப மட்டு யூஸ் பண்ணிட்டு என்னன்னு போடலாம், தட் இஸ் அவருடைய 32 மணி நேரத்தை போட்டுக்கலாம். இப்ப இதுவும் ரெண்டுமே மணி நேரம் தான். அதனால நம்ம என்ன பண்ணலாம், ரெண்டையும் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ தட் இஸ் ஈக்குவல் டு, அப்ப 22.30ஐயும் 32ஐயும் ஆட் பண்ணுங்க, என்ன கிடைக்குது? ஸோ 30, இங்க என்ன கிடைக்குது? 54. ஓகே, ஸோ அப்ப இது எப்படி எழுதலாம்? 54.30 மட்டு என்னது, எதால வகுக்கணும்னா 24ஆல வகுக்கணும். ரைட், இப்போ இந்த 54.30 நம்ம 24ஆல வகுக்கலாம். ஓகேவா? ஸோ 2 டைம் எவ்வளோ? ஸோ 48. அப்போ மிச்சம் 6.30. ஓகேவா? அப்ப மட்டு எண் கணிதம் பொறுத்த வரைக்கும் இங்க கிடைச்ச மீதியத்தை தான் நம்ம இம்பார்ட்டன்ஸ் கொடுப்போம் இல்லையா? அப்ப நம்மளுக்கு மீதி எவ்வளவு கிடைச்சது? தட் இஸ் 6.30. தட் இஸ் அதுதான் வந்து என்னது, மட்டு 24க்கு. ஓகேவா? ஸோ அப்ப நம்மளுக்கு 6.5 மணி நேரம் அப்படின்னு தெரியுது இல்லையா? 6.5 அப்படிங்கிறது எப்படி நம்ம கொண்டு வரணும்? ஆக்சுவலா 2 நாட்கள் முடிஞ்சு, 2 வந்து கோஷன்ட் இல்லையா? இது வந்து என்னது, ஈவு. ஓகேவா? ஈவு முடிஞ்சு அதுக்கப்புறம் மீதி வந்து 6.5 மணி நேரம் இல்லையா? ஓகே, நமக்கு என்ன தெரியும், ஆக்சுவலா அவர் வந்து புதன்கிழமை தன்னோட பயணத்தை தொடங்குறாரு. புதனுக்கு அப்புறம் வியாழன் இருக்கு, அடுத்தது வெள்ளி இருக்கு இல்லையா? ஸோ புதன்கிழமை 22.30 மணிக்கு வந்து அவர் என்ன பண்றாரு, தன்னோட பயணத்தை தொடங்குறாரு. அதுக்கப்புறம் ஸோ 24 மணி நேரம் கழியும் போது வியாழக்கிழமை 22.30 வந்துடும் தானே. அதுக்கப்புறம் மறுபடியும் தான் அவர் வெள்ளிக்கிழமை தான் அவர் என்ன பண்றாரு, 6:30 மணிக்கு அங்க போய் சேர்றாரு. ரைட்டா? ஆக்சுவலா ஸோ அதை தான் இங்க கொடுத்துருக்காங்க. அதாவது அந்த 32ங்கிறத நம்ம எப்படி எழுதலாம்னா, ஒரு நாள் பெருக்கல் 24 பிளஸ் அப்புறம் நம்ம என்ன போடலாம், ஸோ 8 அப்படின்னு போடலாம் இல்லையா? ஓகே, அதை நம்ம இங்க போட்டிருக்கோம். ஸோ அது வந்து ஃபர்ஸ்ட் நாள் அப்படிங்கும்போது வியாழக்கிழமை தாண்டி அடுத்த நாள் வெள்ளிக்கிழமைக்கு போயிடுது. ஓகேவே, ஆகவே அவர் வெள்ளிக்கிழமை காலை 6:30 மணிக்கு டெல்லி சென்றடைவார். எடுத்துக்காட்டு 2.18. கலா மற்றும் வாணி இருவரும் நண்பர்கள். இன்று எனது பிறந்த நாள் என கலா கூறினாள். வாணியிடம் உனது பிறந்த நாளை எப்போது நீ கொண்டாடினாய் என கேட்டாள். அதற்கு வாணி, இன்று திங்கட்கிழமை, நான் என்னுடைய பிறந்த நாளை 75 நாட்களுக்கு முன் கொண்டாடினேன் என பதிலளித்தாள். வாணியின் பிறந்த நாள் எந்த கிழமையில் வந்திருக்கும் என காண்க. ஓகே, ஸோ 2 ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க, கலா அப்படின்ட்டும் நெக்ஸ்ட் வாணி அப்படின்ட்டும். ஓகேவா? அந்த 2 ஃப்ரெண்ட்ஸும் பேசிக்கிறாங்க. பேசிட்டு இருக்கும்போது இந்த கலா வந்து தன்னுடைய பிறந்த நாளைக்கு இன்னைக்கு அப்படின்னு சொல்றாங்க. ஓகே, அப்போ வாணி கிட்ட நீ எப்போ வந்து உன்னுடைய பர்த்டேவை செலிப்ரேட் பண்ண அப்படின்னு கேட்கும்போது, நான் இன்னில வந்து 75 டேஸ்க்கு முன்னாடி நான் வந்து செலிப்ரேட் பண்ணேன் அப்படின்னு சொல்லும்போது, அந்த 75 டேஸ் முன்னாடி நம்ம செலிப்ரேட் பண்ண அந்த பர்த்டேவுடைய டே என்ன அப்படின்னு சொல்லிட்டு, அதாவது கிழமை என்ன அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. ஓகே, ரைட். ஸோ கான்செப்ட் புரிஞ்சிருக்கும். ரைட், இப்போ இது நம்ம எப்படி எழுதலாம், ஆக்சுவலா நம்ம அதுக்கு முன்னாடி ஸோ அந்த பாரதியினுடைய நாட்களுக்கு நம்ம இப்போ நம்பர் கொடுக்கணும். ஓகேவா? ஸோ இப்போ ஞாயிறு, திங்கள், செவ்வாய், புதன், வியாழன் அண்ட் வெள்ளி, சனி. ஸோ 7 நாட்களும் போட்டாச்சு. அதுக்கு நம்பர்ஸ் கொடுத்துக்கலாம். 0, 1, 2, 3, 4, 5, 6. ஓகேவா? ஸோ கலாவை பொறுத்த வரைக்கும் அவங்க இன்னைக்கு செலிப்ரேட் பண்ற இந்த டேவை என்னன்னு சொல்லல. பட் வாணி வந்து சொல்றாங்க என்னன்னா திங்கக்கிழமை தான் அப்படின்னு சொல்றாங்க. இன்னைக்கு வந்து திங்கக்கிழமை அப்படின்றதுனால ஸோ இன்னைக்கு திங்கக்கிழமைக்கு நம்ம 1ன்னு நம்பர் கொடுத்துக்கலாம். ஓகேவா? ஸோ அதான் இங்க தீர்வில் எழுதியிருக்காங்க. நாம் இங்கு ஒவ்வொரு வார நாட்களுக்கும் ஒரு எண்ணை பின்வருமாறு எடுத்துக்கொள்வோம். 0, 1, 2, 3, 4, 5, 6 என்பன முறையே ஞாயிறு முதல் சனி வரை உள்ள கிழமைகளுக்கு குறிப்பதாக எடுத்துக்கொள்வோம் அப்படின்னு எடுத்துட்டா, ஸோ வாணி தான் இன்று திங்கக்கிழமைன்னு கூறுறாங்க. ஸோ அதற்கான எண் என்னது? 1. அப்போ வாணியின் பிறந்த நாள் 75 நாட்களுக்கு முன்னாடி தானே வரணும். ஆமா, அப்போ நம்ம என்ன பண்ணணும்? ஸோ 1ல இருந்து 75 கழிக்கணும். ஓகேவா? ஸோ அப்போ 1ல இருந்து 75 கழிங்க, என்ன வரும்? தட் இஸ் 74. பட் இதுல 75 தான் பெருசு, ஸோ -74. ஓகேவா? ஸோ அப்போ அதை தான் நம்ம இங்கே போட்டிருக்கோம். ஓகே, கழித்து மட்டு 7 பார்க்கணும். ஏன்னா நம்ம இது வார கணக்கு அப்படிங்கும்போது ரொட்டீன் வந்துகிட்டே இருக்கும். அப்போ நம்ம மீதி இருக்கக்கூடிய நாட்கள்ல மீதி கிடைச்ச நம்பரை வச்சு அந்த நாள் என்னன்னு சொல்லி கண்டுபிடிச்சிடலாம். அதனால நம்ம வந்து மட்டு யூஸ் பண்ணணும். ஓகேவா? அப்போ இதுக்கு மட்டு 7 அப்படின்னு சொல்லிட்டு போட்டுக்கோங்க. ரைட், இப்போ 74 7ஆல வகுக்கும் போது என்ன கிடைக்குது? 1 7. ஸோ மீதி 4 கிடைக்குது. ஓகே தானே? அப்ப இது எப்படி எழுதலாம்? -4 மைனஸ் அப்படியே தான் இருக்கும், போட்டுக்கோங்க. -4 மட்டு 7.
ஸோ அவ்வளோ நம்மளால குறைச்சிடலாம். ரைட், இப்போ இதுல இருந்து 70 நம்மளால குறைக்க முடியும் மட்டு கணக்கு வழியாக. ஓகே, நெக்ஸ்ட் இப்போ என்ன பண்ணலாம், நமக்கு ஒரு வாரத்துக்கு 7 நாட்கள் இருக்குன்னு தெரியும் அல்லவா. அப்ப நம்ம என்ன பண்ணலாம், ஸோ 7 மைனஸ் 4 மட்டு 7ன்னு போடுவோம். ஓகேவா, ஸோ 7 4 போச்சுன்னா என்ன 3 தானே. ஓகே, அப்போ வந்து மட்டு 7ல நமக்கு என்ன கிடைக்குது 3 அப்படின்னு கிடைக்குது. ஓகேவா, அப்ப 3 அப்படிங்கிறது எந்த கிழமையை குறிக்கும், தட் இஸ் புதன்கிழமையை குறிக்கும். அப்ப நம்மளுடைய விடை என்னது, புதன்கிழமை. ஓகே, அதுதான் இங்க போட்டிருக்காங்க -74 மட்டு 7. இது கான்குரண்ட் எதுக்கு, -4க்கு சமமா இருக்கு. ஓகே, மட்டு 7 அது எதுக்கு சமம்னா 7ஆல 4 கழிக்கும் போது நமக்கு 3 கிடைக்குது. இப்போ ஸோ 1ஆம் தேதியில இருந்து, அதாவது திங்கட்கிழமையான 1ல இருந்து ஸோ நம்ம 75 நாள் முன்னர் செல்லணும், அதனால மைனஸ் போட்டாச்சு. அப்படி போட்டு மட்டு 7 பார்த்தா நமக்கு என்ன ஆன்சர் கிடைக்குது, ஸோ 3ங்கிற ஆன்சர் சமமா இருக்குது. எனவே ஸோ 3 என்ற எண் புதன்கிழமையை குறிக்கும். எனவே வாணி தனது பிறந்த நாளை புதன்கிழமை கொண்டாடி இருப்பாள் அப்படின்னு சொல்லி போட்டாங்க. இதுதான் நம்மளுடைய ஆன்சர்.